சிஎம் சாரோட தலைப்பகுதியில் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கிறது வந்து பவளச்செம்மணி அரிசி. சாரோட ஃபேஸில் வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கிறது வந்து வரகரிசி. சாரோட பியட் பகுதியில் பிளேஸ் பண்ணியிருக்கிறது வந்து பூங்கார் அரிசி. கழுத்து பகுதியில் இருக்கிறது வந்து இரத்தசாலி அரிசி. இந்த பக்கம் இருக்கிறது வந்து குதிரவாளி சிறுதானியம். இந்த பக்கம் பனிவரகு சிறுதானியம். ஃபேஸில் உள்ளது வரகு சிறுதானியம். அனைவருக்கும் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம அரசு மருத்துவமனை சித்த மருத்துவ பிரிவில் நாட்டு அரிசி வகைகளோட மக்களோட பார்வைக்காக நாங்கள் வந்து வச்சுருக்கிறோம். அதுபோக நம்ம சிஎம் சாரோட ஃபோட்டோவில் வந்து நாங்கள் நிறைய அரிசி வகைகளும் சிறுதானியங்களும் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான். அதாவது நம்ம தமிழ்நாடு வந்து டயபெட்டிஸ் கேபிட்டலாக ஒன் ஆஃப் த கேபிட்டலாக இருக்குது. ஸோ வந்து நம்ம டயபெட்டிஸை தவிர்க்கிறதுக்காக என்னென்னலாம் வந்து லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், நம்ம டேப்லெட் எடுத்து குறைக்கிறோம் அப்படின்றது வந்து செகண்டரி. நம்மளோட லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது மூலமாக எப்படி டயபெட்டிஸை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி சித்த மருத்துவ பிரிவில் நாட்டு அரிசி வகைகளை மக்களோட பார்வைக்காக வச்சுருக்கிறோம். இந்த டிராயிங் எப்படி பண்ணுது அப்படின்னா, பாதாமை வந்து நம்ம சுட்டோம்னா ஒரு கறி கிடைக்கும். ஸோ அந்த கறியை நல்லா வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் அதை வச்சு பென்சில் ஆர்ட் பண்ணி அதுக்கு மேலே நம்ம சிறுதானியங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட் இந்த சிறுதானியம் வந்து குதிரைவாளி, இது வந்து பனிவரகு. தென் சாரோட ஃபேஸுக்கு வந்து நம்ம வரகு வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். அவரோட முடி பகுதிகளில் வந்து பவளச்செம்மணி அரிசி ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். தென் பியட் பகுதியில் வந்து பூங்கார் அரிசி ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். கழுத்து பகுதியில் வந்து இரத்தசாலி அரிசி ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அரிசி வகைகள்லாம் இருக்குது அப்படின்றத மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதோட பயன்பாடுகளும் மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம டெய்லி லைஃப்பில் ஒரு 3 years அப்படின்றது வந்து நம்ம ஹெல்த் டேர்ம்ஸில் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவோம். அதாவது சால்ட், சுகர் அண்ட் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், ஈவன் ஸ்ட்ரெஸ் கூட சொல்லுவோம். ஸோ அதாவது சால்ட்டை வந்து நம்ம குறைக்கணும், சுகரை வந்து ரிஃபைன் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். தென் வந்து செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதாவது டெய்லி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உடல் உழைப்பு எதுவுமே இல்லாமல் அப்படியே இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஜாப் எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ பேங்க் எடுத்துக்கங்க, ஈவன் வந்து ஐடி ஜாப்ஸில் வேலை பார்க்குறவங்க எடுத்துக்கங்க, காலையில் அந்த உட்காந்து லேப்டாப்பை கையில் வச்சா ஈவினிங் வரைக்கும் அப்படியே தான் உட்காந்துருக்குறோம். ஸோ அந்த 3 years வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வருது? நம்மளோட உணவு முறைகளோட கட்டுப்பாடு மூலமாக தான் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அது வந்து நம்ம டெய்லி வழக்கம் போல் இருக்கிற ஒயிட் ரைஸை வந்து எடுத்துக்கிறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மாதிரி நாட்டு அரிசி வகைகளும் சிறுதானியங்கள் இருக்க நன்மைகளை தெரிஞ்சுட்டு அதை நம்மளோட டெய்லி வந்து உணவு முறைகளில் வந்து நம்ம எடுத்துக்க பழகிக்கிட்டோம் அப்படின்னா நிறையா வந்து நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்குது. நிறையா நோய் வராமல் நம்மளை தற்காத்துக்கொள்ளவும் பயன்படக்கூடியதாக இருக்குது. ஸோ நம்ம சிஎம் சார் ஃபேஸ் மூலமாக இந்த ஆர்ட்டை வந்து மக்களுக்கு கொண்டு போனால் இன்னும் வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்காக வந்து இந்த ஆர்ட்டை நாங்கள் வந்து இன்றைக்கி ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எல்லாமே மக்கள் வந்து இது அவேர்னஸாக எடுத்துக்கிட்டு மக்கள் பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. மகளிருக்கு ரொம்ப பயன்படக்கூடிய பூங்கார் அரிசி வச்சிருக்கிறோம். நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ரத்தசாலி அரிசி வச்சிருக்கிறோம். நம்ம மகளிருக்கு இடுப்பு பலம் பெறுறதுக்காக பவளச்செம்மணி அரிசி வச்சிருக்கிறோம். நம்ம வெறுமனே நம்ம வெள்ளை அரிசி மட்டும் சாப்பிடாம இதெல்லாம் வந்து பயன்படுது. இன்னொன்னு சுகர், நிறைய பேருக்கு இப்ப எல்லாம் சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு. சுகர் இருக்கவங்க, பிரஷர் இருக்கவங்க வழக்கம் போல வந்து அரிசியோ இல்ல கோதுமையோ தான் சேர்க்கிறாங்க. கோதுமையை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட சுகரும் கண்ட்ரோல் ஆகும், பிரஷரும் கண்ட்ரோல் ஆகும். 40 வயசுக்கு மேல இடுப்பு வலிக்குது, மூட்டி வலிக்குதுன்னு சொல்றோம்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சிறுதானியம் சேர்த்துக்கிட்டா இடுப்பு வலி, மூட்டு வலி எல்லாமே எலும்புக்கெல்லாம் நீங்க கேப்பையும் உங்க குதிரவாளி அரிசி குதிரவாளி இந்த இருக்கு பாருங்க, இதான் குதிரவாளி. இந்த குதிரவாளி அரிசி வந்து நீங்க சுகர் இருக்கிறதுக்காக சாப்பிட்டு கணையத்துக்கு ரொம்ப ரொம்ப கணையத்தோட ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் குதிரவாளி. சரிங்களா? இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சுகர் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். குதிரவாளி அரிசி, நம்ம வெள்ளை அரிசிக்கு பதிலாக டெய்லி குதிரவாளி அரிசி சுகர் இருக்கவங்க சாப்பிடலாம்.
பிரஷர் இருக்கிறவங்க இதுல உள்ள எல்லாமே சாப்பிடலாம். அதிக மிச்ச எல்லா அரிசியுமே சேர்க்கலாம். உடம்ப குளிர்ச்சி தரக்கூடியது சாமை. சரிங்களா? உங்களோட பார்வைக்காக வச்சிருக்கோம். நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் நீங்க வீட்டுல வாங்கி இந்த மாதிரி எல்லாம் நீங்க யூஸ் பண்ணி சமைச்சிட்டீங்கன்னா நோயில இருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம். சரி, உங்களுக்கு பால் குடுக்குறவங்க உங்க குழந்தைங்களே இருப்பாங்க, பால் குடுக்குறவங்க இருப்பாங்க, பால் பத்தலன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் இந்த பூங்கார் அரிசியை கஞ்சி போட்டு குடிச்சாங்கன்னா பால் வந்து அருவி போல் ஊற்றும்னு எங்களுக்கு பாடலே இருக்கு. சித்தர் எழுதிய பாடல் பூங்கார் அரிசி. பூங்கார் அரிசி சிவப்பரிசின்றது வேற, இது வந்து பூங்கார் அரிசி. பார்க்க இந்த மாதிரி பிரவுன் கலர்ல இருக்கும். இந்த பால் கொடுக்கும் தாய்மார்கள் இந்த பூங்கார் அரிசியை கஞ்சி போட்டு குடிச்சா நல்லாவே பால் வரும். சரிங்களா?